ட்ரோன்ஸ் ஒரு இயந்திரம் இல்ல, அது விவசாயிகளுடைய பறவை. இப்போ விவசாயிகளும் டெக் ஃப்ரீக்கா மாறிக்கிட்டு வராங்க. விவசாயிகள் டெக்னாலஜியை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்ஸை வச்சு வீடியோ மட்டும் தான் எடுக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, விவசாயத்துல கிராப் மானிட்டரிங், அதாவது பயிருடைய வளர்ச்சி, பூச்சி தாக்குதல், நியூட்ரிஷன் குறைபாடு, தண்ணீர் குறைபாடு, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, ஏரியல் மேப்பிங் சொல்லலாம். அதாவது 2D 3D வீடியோஸ் எடுக்கலாம். நம்மளுடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை மானிட்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, தோட்டத்துல ஃபெர்டிலைசரும் ஃபெர்டிசைட்ஸும் ஸ்ப்ரே பண்ணணும்னா நார்மலா டிராக்டர் டேங்கர் கொண்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுவீங்க. அது டாப்லலாம் ஸ்ப்ரே ஆகாது. ஆனா இந்த ட்ரோன்ஸ் வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது ஈவனா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரே ஆகும். சில நாடுகள்ல காடுகள் வளர்ப்புக்கு இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி தான் விதைகளை தூவுறாங்க. இந்த ட்ரோன்ஸ் விவசாயிகளுடைய வேலையை ரொம்பவே எளிமையாக்கிருக்கு. சில விவசாயிகள் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி சூப்பராகவே தன்னுடைய ஃபார்மிங்கை ஸ்மார்ட் ஃபார்மிங்கை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்தி குறைஞ்ச செலவில் குறைஞ்ச நேரத்தில் விவசாய தொழிலை லாபகரமான தொழிலாக மாற்ற முடியும்.